வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஆதி குடும்பத்தோட வீடு தேடுறாங்க. வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லினாரு. 50,000 ரூபா அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லினாரு. அட்வான்ஸ் பணத்தை கூட கொடுத்து என் பாரதியை கூட சேர்ந்து வாழ முடியாத நிலைமையில் இருக்கேன். எதை பண்ணியாவது நான் என் பாரதியை வாழ வைக்கணும், நடு தெருவில் நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி முடிவு பண்ணுறாங்க. அங்கே செவரில் ஒரு போஸ்டர் பார்க்குறாங்க. அதாங்க பாக்ஸிங் நடக்கதாட்டு ஒட்டியிருக்கு. அதில் வின் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு பரிசு தொகை கொடுக்கதாட்டு அறிவிக்கிறாங்க இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இந்த போட்டியில் நான் கலந்துக்கிடணும், என் மனைவியை எப்படியாவது ஒரு வாடகை வீட்டிலையாவது குடிப்புகிற வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பாக்ஸிங்கில் கலந்துக்கிட போகிறாங்க. இதை விஷயத்தை அறியிறாங்க பவானி. எப்படியாவது இந்த ஆதி இந்த விளையாட்டில் ஜெயிக்கக்கூடாது, தோக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாரதியை கடத்தி கத்தி முனையில் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டுறாங்க. மிரட்டி இந்த சைடு நம்ம ஆதிக்கிட்ட காட்டுறாங்க. இந்த பாரு பாரதி இந்த நிலைமையில தான் நீ நிற்கிறாய், எதுக்காகடி பவானி இப்போ நீ என் மனைவி பாரதியை கடத்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்க நேரம், எதுக்காகவா, இந்த போட்டியில் நீ தோக்கணும், தோத்தாதான் அவளை விடுவேன், இல்லாட்டுனா உன்னை அவளை உயிரோடி பார்க்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல கிடு வைக்கிறாங்க. அதையும் மீறி அந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம பாரதியை உயிரோடு மீட்கிறாங்க நம்ம ஆதி. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோம்னா இந்த சைடு குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நம்ம ஆதி கிளம்புறாங்க. பாரதி, தமிழ், ஆதித்யா இவங்க எல்லாருமே போகிறாங்க. எப்படியாவது என் மனைவி பிள்ளைங்களை நான் ஒரு வாடகை வீட்டிலையாவது இருத்தி அவங்க கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என் கூட இருந்தே குளிப்பறிச்சேன் நான் சித்தின்னு எங்கள் அம்மாவை மேலாட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் சித்தி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி இப்போ எல்லாத்தையும் அபகரித்து விட்டுறாங்க. என் மனைவிக்கு கழுத்தில் தாலியில் எல்லா காடும் ஒரு ஒரு பைசாய்க்கு பிரோஜனம் இல்லாமல் அப்படி எல்லாமே போயிடுச்சு. இப்போ என் கையில் 5 பைசா இல்லை. இப்போ என்ன பண்ணுவேன், வாடகைக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் இன்னைக்கு என் மனைவியை இருத்தியே ஆகணும். அடுத்த தெருவில் இருந்து பவானி சொன்னது மாதிரி என் மனைவியை நான் தவிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு வாடகை வீட்டுக்கு வாடகைக்கு விடப்படும்னு எழுதியிருக்கு. அந்த போர்டை பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கேட்குறாங்க ஓனர்கிட்ட, இங்கே வாடகை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் 50,000 ரூபா அட்வான்ஸ் தந்துட்டு இந்த வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டுங்க அப்படின்னு சொன்ன நேரம், 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஏது பணம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ஆதி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கடவுள் ஒரு வழி கட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ஒரு போஸ்டரை தான் பார்க்குறாங்க. அந்த போஸ்டரில் ஒரு பெரிய பாக்ஸிங் போட்டி நடக்கதாட்டு, குத்துச்சண்டை போட்டு நடக்கதாட்டு போஸ்டர் ஒட்டியிருக்கு. அதில் ஜெயிக்கவங்களுக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் கொடுக்கதாட்டும் அதில் அறிவிப்பு இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஆதிக்கு என் மனைவி பிள்ளைங்களை நான் எப்படியாவது தவிக்க விடாமல் காப்பாற்றணும்னா நிச்சயமாக இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றிவாக சூடதை விட வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக இதில் பங்கேற்க வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த போட்டியில் பங்கேற்க நம்ம ஆதி துணிஞ்சிட்டாங்க. இந்த சைடு பாரதி கேட்குறாங்க, என்னங்க இதெல்லாம் தேவையா, நம்ம வேறு விதமாட்டும் பணத்தை சம்பாதிக்கலாமே, வேண்டாம், உங்களை நடுத்தருவில் நான் ஒரு நாள் கூட நிற்க வைக்கக்கூடாது, உங்களை வாழ வைக்கணும் அப்படின்னா இந்த போட்டி இன்னைக்கு தானே நடக்குது, இதில் கலந்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. அந்த பாக்ஸிங் போட்டி நடக்க இடத்துக்கும் போயிடறாங்க. இந்த விஷயத்த கழுகு பார்வையோடு நம்ம ஆதி நல்லா இருக்கக்கூடாது, அவைய என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க அந்த பவானியின் பூத கண்ணுக்கு போயிடுது. அந்த பவானி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பவானி ஏற்பாடு பண்ண ரவுடிக கால் பண்ணுறாங்க. பாக்ஸிங் நடக்க இடத்துல தான் இருக்கா. அந்த போட்டியில் வின் பண்ணி ஆதி பணத்தை சம்பாதிச்சு அவங்கள வாடகை வீட்டில் குடிபுகுத வச்சிடலான்னு பார்க்குறான் அப்படின்னு சொன்னாரன். இது நடக்கவே கூடாது, நடுத்தருவில் தான் இந்த ஆதியும் பாரதியும் பிள்ளைங்களோட நிற்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சூழ்ச்சியை பண்ணுறாங்கங்க. அதாங்க நம்ம பாரதி ஆதி பாக்ஸிங்காக அங்கே இருக்க நேரம் நம்ம பாரதியை கடத்தி கழுத்தில்
கத்தி வைக்கிறாங்க. இவளை உயிரோடையே விடக்கூடாது, இவளை கொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து நம்ம பவானி வந்து பாரதி கிட்ட கொண்டு காட்டுறாங்க. இந்த ஆதி கிட்ட கொண்டு காட்டுறாங்க. உன் பாரதி இந்த நிலைமையில தான் இருக்கா, என் கைப்பிடிக்குள்ளே தான் இருக்கா, எப்போ வேணாலும் அவருக்கு உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு வந்து மிரட்ட நேரம், டே ஏண்டி பவானி, உனக்கு என்னடி பாவம் சேதம், ஏன் இப்படி எங்களை நல்ல பாம்பு மாதிரி சுற்றி சுற்றி கொத்திட்டு திரியிற, இப்போ எதுக்காக என் மனைவி பாரதியை வந்து கடத்தி வச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கேட்க நேரம் நடுங்கி போகிறாங்க நம்ம பாரதி நிலைமையை பார்த்து ஆதி. அந்த நேரத்தில் தான் நான் எதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கேன் உனக்கு தெரியுமா, நீ இந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்க கூடாது, அதுக்காக தான் நீ கலந்துக்காமல் இந்த போட்டியில் வந்து இந்த பரிசு கோப்பையை வெற்றி பெறக்கூடாது, நீ அப்படி செய்தால் தான் உன் மனைவி பாரதியை நீ பார்க்க முடியும், இல்லாட்டா பாரதிக்கு கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எதையாவது பண்ணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று நான் முன்னேறிடலான்னு பார்த்தேன், ஆனால் அதை முன்னேறக்கூடாதுன்னு இப்படி ஒரு கெடுபடியை இந்த பவானி வந்து வைக்கிறாள, இதெல்லாம் தவிடுபொடியாக்கி கண்டிப்பாக இந்த பரிசு கோப்பையை வெற்றி பெறணும், இந்த போட்டியில் வெற்றி பெற்று அந்த அமௌண்ட்டு நான் வந்து ஜெயிக்கணும், இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா ஃபைனலில் நம்ம ஆதி வந்து ஜெயிச்சு பரிசு கோப்பையை வெற்றி பெற்றுறாங்க. அதோட பார்த்தோன்னா பவானிப்புடியில் இருக்க நம்ம பாரதியை மீட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. வணக்கம்.